ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த ட்ரீ வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கெச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். 3 கலர்ஸ் தான். என்னென்ன அப்படின்னா ரெட்டு, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, க்ரீனு, ப்ரௌனு, பிளாக். ஸோ இதை தான் வந்து என்னோட ஓவரால் ஆர்ட் ஒர்க்கு. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நான் எப்படி வரைய போகிறேன் அப்படின்னா சொன்னல கலர்ஸு. ஸோ அதுதான் வந்து இந்த கலர்ஸ் இருந்தால் போதும், நம்ம அந்த ட்ரீயை வரைஞ்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் பென்சிலில் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கிட்டேன். அவுட்லைன் போட்டு வச்சது மேலே நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். அதை ஹைலைட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆர்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ரெட் எடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கீழ் லேயர் இருக்குல்ல, ஸோ அந்த லேயர் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வைஸ் வர்ஸா நம்ம கொடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன். அவங்க வந்து இந்த பென் இருக்குல்ல, கலர் பென்ஸ் அதை வச்சு போட்டிருந்தாங்க. நான் வந்து க்ரையான்ஸில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது. ஸோ அந்த ரெட் கலரை வந்து நான் கீழ் லேயர் கொடுக்குறேன். அதாவது டார்க் லேயர் இருக்குல்ல, அந்த ஷேட் இருக்குல்ல, அந்த ஷேட் இருக்கிற சைடு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆரஞ்சு கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் எல்லோ கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கும்போது ட்ரீ மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவை. ஸோ நல்லா போயிருந்தது. இப்போ நான் அந்த ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலர் கொடுக்கும்போது அதோட நெக்ஸ்ட் லேயர் ஷேடுக்கு மேலே இருக்கிற லேயர் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ சாரி, ஆங்கிள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணும். ஸோ ஆங்கிள் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ மற்ற இடத்துக்குலாம் வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலி வந்து கொஞ்சம் நான் இப்போ தான் வந்து க்ரையான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலி நம்ம க்ரையான்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே வந்து யூஸ் பண்ண தான் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் நிறையா கற்றுக்க முடியும். அதாவது நம்ம மெயின் லேயர் என்ன, சப் லேயர் என்ன அப்படின்றத நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு ப்ரோ லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. இப்போ நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது அதுதான் வந்து நம்ம மேல் லேயர், அதாவது லைட் விழுகிற சைடு. இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துட்ருக்கேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் அந்த டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வெறும் கையில் வச்சு தான் நான் இதை வந்துட்டு ஸ்மெட்ச் பண்ணுறேன். ஸ்மெட்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ மறுபடியும் வந்து மேலே ஒரு இன்னொரு டைம் லேயர் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது லைட்டாக இருக்குதுல்ல, அந்த கேப்லாம் இருக்குல்ல, ஒயிட்டாக, அந்த ஒயிட்டாக இருக்கிறதுக்குலாம் நான் வந்து மேலே நான் ஹைலைட் பண்ணுற மாதிரியும் இல்லை, அதே சேம் கலர்ஸை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ட்ரீ இருக்குல்ல, ட்ரீ என்ன கலர் இருக்கும்? ப்ரௌனு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் அதுதான். ஸோ ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ட்ரீயோட மரத்தோட அந்த தண்டு இருக்குல்ல, அதை நான் வந்து வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த அந்த இலைகள்ல உதிரும்ல, அந்த உதிர்ற இலைகள்லாம் வந்து ரெட் கலர் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ட்ரீ தூரமாக வந்து பார்க்கும்போது ஒரு ரெட் ஷேடு தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு நான் ரெட் கலர் விழுகிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து இலைகள்லாம் விழுந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய வந்து க்ரையான் வீடியோஸு அந்த மாதிரி வேணும், க்ரையான்ஸோ இல்லை டிஜிட்டலோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இல்லை க்ரியேட்டிவான வீடியோஸ், இந்த டிஐஒய்ஸ், வால் டெக்கர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னென்ன வேணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் எனக்கு ஒரு ஃபோட்டோவோ அது மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் சொன்னல ட்ரீயோடது 10 தூரமாக வந்து பார்க்கும்போது ஒரு 3D எஃபெக்ட் இருக்குல்ல, ஆமாம் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3D நான் சொல்ல அந்த இலைகள் வந்து நான் போடுறேன். ஸோ அந்த 3D எஃபெக்ட்டும் இருக்குது, அந்த இலைகள் விழ மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபைனல் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்டு அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.